பேக் நம்ம பண்ணும்போது ஆ, சாதாரண மக்கள் பேசக்கூடிய தமிழரை விட அவங்க பேசுனது பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க பாத்தீங்க. ஆ, அந்த காலம் தொட்டு வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதாவது ஆ, தமிழ் எழுத்து வடிவம் பெறுவதற்கு முன்னாடி, வரி வடிவம் பெறுவதற்கு முன்னாடியே ம். ஓசை வடிவமா தான் இருந்திருக்கு. அந்த ஓசையிலேருந்து வரி வடிவம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஏற்றார் போல அடுத்து அந்த வரி வடிவம் தான் உங்களுக்கு வந்து அ எப்ப தமிழன் வந்து எழுத ஆரம்பிக்கிறானோ, அந்த ம். காலத்து தொட்டே பாத்தீங்கன்னா, அந்த வரி வடிவத்துக்கு மாறி, மாறி, மாறி இப்ப எழுதுற தமிழ் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டா இருக்கு. ஆ, அந்த ரைட். காலத்துல சரி. அந்த பேப்பர் ம். அந்த பேப்பரை தமிழுக்கே கண்டுபிடிக்காத பாத்தீங்கன்னா மாதிரி ஓலைச்சுவடி. ஆ, 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 ம். ம், ம். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, வேற வேற தமிழ் எழுத்துக்கள் பரிமாணம் கூட பாத்தீங்கன்னா, வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்ல முடியுது. பாறை வேற எந்த ஒரு ஓவியங்கள், மொழிக்கும் பாறை ஓவியங்கள், பாறையில வெடிச்சது. கல்வெட்டு வர்றதுக்கு முன்னாடியே, கல்வெட்டுக்குன்னு சிறப்பா வர்றது, கல்வெட்டு வரக்குன்னு அங்கங்க தெரிஞ்சது, அந்தந்த பாறை எழுதி வச்சாங்க. அந்த கோயில்ல இருக்கிற கல்வெட்டு என்பது வேறு, அங்கங்க வனாந்தரத்துல இருக்கிற கல்வெட்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சம்பந்தமே இருக்காது, அந்த மக்களே இருக்க மாட்டாங்க. அங்க ஒரு பாறையில கல்வெட்டு எழுதி வச்சிருப்பாங்க, அங்கங்க ஒரு இலக்கணம் எப்படி இருக்கணும், இலக்கணம் எப்படி எழுதி வச்சிருப்பாங்க. அருமை, அருமை, அருமையான சிந்தனை. சரி. சோ ம், இத வச்சு பார்க்கும்போது மனிதன் நாகரிகத்தை நோக்கி வளர 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 அவன் அவன் ம். மட்டும் வளராமல் பாத்தீங்கன்னா, தமிழையும் வளர்த்தே கொண்டு வந்துட்டு இருக்கான். இந்த ஒரு சிறப்பு வேற எந்த ஒரு மொழிக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால அதாவது மனிதன் அருமை. மனிதன் வந்து அவன் அவன் தன்னுடைய அடுத்த நிலைக்கு போகிறான் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா, அவனோட உடை கலாச்சாரம், கலாச்சாரத்தை நோக்கிய அந்த மாறுதல்களா இருக்கட்டும் சரி, அவன் ம், வந்து வேற வேற பரிமாணத்துக்கு நோக்கி சிந்தனைய தன்னைய மேம்படுத்திக்கும் பொழுது, தமிழ் மொழியோடைய அந்த வரி வடிவத்தையும் பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த நோக்கத்துக்காக எடுத்து போயிட்டே இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அச்சுல எழுதும் பொழுது, சில ம், எழுத்துக்கள் அச்சுல வராது அப்படின்றதுக்கு காரணமாக, ம். மீன்ஸ் அந்த ஓலைச்சுவடி எழுதும்போது, இப்ப ம். பாத்தீங்கன்னா, அது அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் அந்த மெய் எழுத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா? மெய் எழுத்துக்கள், ஆமா. அந்த நை போடுறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அச்சுல இருந்த மாதிரி கிடையாது. இப்ப வந்து வரி வடிவம் எழுதும்போது, அதுக்கேற்ற இந்த காலத்துக்கு ஏத்த மாரி அது மாறி இருக்கு. எவ்வளவோ மாறுதல்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்றத நவீனத்துக்கு பார்க்க தான், முடியுது. புதியதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. புதியதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்கிறது. அருமை, அருமை, அருமையான, ம். பரவாயில்ல, அற்புதம், அற்புதம். ம், ம், ம். சரி. அது மாரி சிந்தனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு காலகட்டத்துக்கான அந்த சிந்தனையும் தமிழ் வந்து அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, அந்த சங்க காலத்துல எப்படி இருந்தது? அப்படின்ற அந்த ம், மக்களுடைய பண்பாடும், கலாச்சாரமும் பார்த்தீங்கன்னா, அந்த நாகரிகமும் பார்த்தீங்கன்னா, ம், தொன்று தொட்டு ஒரு ஒரு காலகட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா, அதோட வளர்ச்சிய, நீட்சிய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ம், அதை ம், வைத்து பார்த்து மட்டும் தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் கலாச்சாரத்துக்குன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் மொழி சார்ந்தே அந்த கலாச்சாரம் வந்திருக்கு. வேற ம், எந்த ம். ஒரு மொழியுமே பார்த்தீங்கன்னா, அந்த கலாச்சாரத்திற்கான அந்த அடையாளமும் இருந்ததா எனக்கு தெரியல. இல்லவே மொழியை இல்ல. சார்ந்து ஆனா ஒரு கலாச்சாரம். புரியுது, புரியுது. மொழியை சார்ந்து வந்து அந்த கலாச்சாரம் வந்து ம், ரொம்ப அழகா வந்து அந்த தமிழ் மொழிய படிச்சாவே பார்த்தீங்கன்னா, ம், அதற்கான அதிலயே பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் வந்துரு, கெமிஸ்ட்ரி வந்தது, பயாலஜி ம், வந்துருது. ம், இப்ப வேற ம், எதுவும் இல்ல. இப்ப இந்த திருக்குறள் இப்ப பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 மாத காலமாக நம்ம ஆய்வு பண்ணி இந்த புத்தகத்திலேயே பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் ம், தொடாத ம், உயரமே கிடையாது. ம், அது ம், ம், மொழி சார்ந்த ஒரு சிந்தனையா இருக்கட்டும் சரி, அறிவு சார்ந்த சிந்தனையா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி ம், வந்து சயின்ஸ் அதாவது அறிவியல் நோக்கி பயணமா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி புவி ம், சார்பு ஒரு குறியீடா இருக்கட்டும் சரி, அது எதுவா இருந்தாலும், ம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதையலாட்டம் நமக்கு வந்து அந்த திருக்குறள்லயே நமக்கு கூறப்பட்டிருக்கு. ம். அருமை, வேற அருமை, அருமையான இதுவே சிந்தனை. இதுவே இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சியோட நீட்சி பார்த்தீங்கன்னா, வெறும் திருக்குறள வச்சே நம்ம நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் ஆமா. எல்லா ஆங்கில்லயும் அத ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ம், ஒரு ஒரு ம், ஒரு ஒரு திருக்குறள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அணுகுண்டு மாதிரி வீச்சுக்கிட்டே ஒரு ஒரு சிந்தனையிலிருந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒ 100 ஆண்டுக்கு தாங்கும். ஒரு குறள அத வந்து நம்ம வந்து புரியறதுக்கு. ம், ம், புரிஞ்சு ம், ம். அதுல என்ன தெளிவு கிடைக்கிறதுக்குன்னு. ஆமா, ஆமா. அண்ட் அற்புதம், கடந்த ஒரு அற்புதம். 2 மாத காலமாக இந்த திருக்குறள் உங்களோட பயணப்பட்டதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு ம். புரிஞ்சது என்னன்னா, ஒரே ஒரு சொல் மட்டும் தான். அதாவது ம். என்னன்னா, அ மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆ! ஆ, எ மெய்ப்பொருள் அப்பா! காண்பது அறிவு. ஆ. அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த 2 வழி கூட சொல்ல வேணாம்னு நெனச்சுக்கோங்களேன். ம், எப்பொருள் ம், யார் யார் வாய் கேட்பினும் உற்றுங்க. ம், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த 3 ம். வேர்டே போதுமே இல்லையா? ஆ, போல் ஆமா, ஆமா. புரியுது, புரியுது, புரியுது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸாவே அதுதான் வச்சிருக்கேன். ஆ. என்னுடைய WhatsApp பிக்சரோட டிஸ்ப்ளே பிக்சரே ம், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது ம், சுருங்கிருச்சுல. அந்த 3 வார்த்தையில எல்லாமே சுருங்கிருச்சு இல்லையா? ம், ம், அது ம், அது நீங்க அ உடல் ரீதியாவும் வச்சுக்கலாம். மன ரீதியாவும் வச்சுக்கலாம். ஆத்ம ரீதியாவும் வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்க ம், பொருள் சார்ந்தா கேட்கலாம். இல்லாட்டி எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மெய்ப்பொருள் ம், காண்பது அறிவு தானே. ம், ம், ம். அது எந்த மெய்ப்பொருள்னா என்னது? எது உண்மைய நோக்கி அந்த டிராவல் தான். உண்மையை வாழ்க்கையுடைய நோக்கி. தேடுதலும் சரி.
ம், வாழ்க்கையோட தேடுதலா இருக்கட்டும் சரி, ஒரு ம், பொருளோட அர்த்தத்தையா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி ம், மனிதன் செய்யற தவறுகளாகட்டும் சரி, இது எது ம், சரி, எது தவறு ம், அப்படின்றதாகட்டும் சரி, ம், இல்லாட்டி ஒரு ஆட்சி வந்து எந்த மாதிரி ஒரு மன்னன் வந்து எந்த மாதிரியான நாட்டு மக்கள் நாட்டையும், நாட்டு மக்களையும் எதை சார்ந்து கூட்டிட்டு போகணும். ம், மெய்ப்பொருள மெய்ப்பொருள நோக்கிய சிந்தனை இருக்கணும் அப்படின்னு ஒரு இது. இப்ப ம், மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா, இதுலயே பார்த்தீங்கன்னா 2, 3 விதம் வருது எனக்கு. ம், ம், ம். மெய்ப்பொருள நோக்கிய பயணம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆமா. ஆ, அருமை, அருமை. அந்த மாதிரியான சிந்தனை வந்து எனக்கு வருது. மேலெழும்புது. இது ம், வேற வேற கோணத்துல இதே இந்த 3 சொல் மட்டுமே எனக்கு வந்து அறிவ தூண்டுது. அதாவது ம், தமிழ் ம். மொழி தன்னை மட்டும் சிறப்பிக்காமல், ஆ, அந்த மொழிய யாரு படிக்கிறாங்களோ, அவங்களுடைய எண்ணங்களையும் அடுத்தடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போய்க் கொண்டே இருக்கிறது. அதுதான். யார் யார்வாய் கேட்பினும். யார்வாய் இப்ப நான் சொன்னாலும் சரி, இப்ப இங்க எங்க தமிழ் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் இருக்கிற எந்த மனிதன் சொன்னாலும் அவன் சொல்வதில் இருக்கிற சிறப்புகளை எடுத்துக்கொள்ளும் அர்த்தம் இருக்குது. அப்ப எனக்கும் பொருந்தும், மெக்சிகோக்காரன் பொருந்தும். மெக்சிகோக்காரன் ஒரு உண்மையை சொன்னானா, அதை ஆராய்ச்சி பண்ணி நான் ஏத்துக்கிறது. நான் ஒரு உண்மை சொன்னேன்னா, ஆராய்ச்சி பண்ணி ஏத்துக்கிறது. ரெண்டையும் பார்த்து எதுல நன்மை, எதுல தீமை, எதுல நன்மை அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தீமை அதிகமா இருக்கா அது விட்டுரு. நன்மை அதிகம் அதை பக்கம் பிடித்துக்கொள். இப்படித்தான் தமிழ் உறைந்தவனை அனைவரையும் ஊக்கப்படுத்துகிறது. அனைவரையும் அதுதான் ம். எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் கலந்து. அது மட்டும் இல்ல, அவ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் எத்தன்மையாயினும் அப்படி ஒன்று இருக்குது. எத்தனை எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் பரவாயில்ல, அதை ஆராய்ச்சி பண்ணி ஏத்துக்கோங்குது. ஆராய்ச்சி பண்ணி உனக்கு பொருத்தமாக இருந்தால் பண்ணு. ஆராய்ச்சி பண்ணாம ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ சாவுக்கு காரணமாய் மாறி விடுவாய்ன்னு எழுதுறாரு. அப்படியே ஒரு குறள் எழுதுறாரு. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதன் கேண்மை, கேண்மைன்னு உறவு. ஆய்ந்து ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி உறவு ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்காம நீ உறவு வச்சுட்டீன்னா, ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்ளாமல் உறவை வைத்துக் கொண்டால் அந்த உறவே உனக்கு யமனாக மாறும். ம். குருட்டாம்பாக்குள் பண்ணிக்காதே. குருட்டாம்பாக்குள்ள ஒரு அவசரத்திலேயோ யாரோ திணிக்கிறானோன்னு சொல்லி போட்டு குருட்டாம்பாக்குலயே லாபத்தை காட்டியோ உள்நோக்கம் பண்ணியோ நிறைய பேர் வருவாங்க. லாபத்தை காட்டி பேசுறது, உள்நோக்கம் காட்டி பேசுறது, ஒரு ஆளை முடிச்சு போறது, இதுக்கெல்லாம் சொல்லுவோம். எப்படி வியாபாரம் எப்படி போய் பேசுது? வியாபாரம் போய் பேசி பூஸ்ட் சாப்பிட்டா அப்படியே எல்லா ஆரோக்கியம் வருங்கிற இது வரைக்கும் யாரும் நிரூபிச்சதே இல்லை. பூஸ்ட் சாப்பிட்டா ஆரோக்கியம் வருங்கிறான். ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா ஆரோக்கியம் வருங்கிற அப்படி பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் சாப்பிட்றவனுக்கு ஆரோக்கியம் வரணும் இல்லையா? இப்படி எது ஒண்ணு இதுதான் வியாபாரம். இதெல்லாம் ரைட் புரிஞ்சு போச்சு. ஆக எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அடுத்தது. ம், அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த ம், அடுத்து வர ஜெனரேஷன்ஸுக்கு அதாவது நம்ம ம், என்ன விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ம், நம்மளோட மொழி சார்ந்த அ வளர்ச்சி அப்படின்னு ஒரு விதமா பார்க்கலாம். ம், அப்ப நம்ம வாழ்க்கை முறை சார்ந்து, அதாவது ம், இப்போ மனித சமுதாயம் எதை நோக்கி போகிறது? ம், தன்னை தானே திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ்ல மட்டும் தான் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். வேற எந்த ஒரு ம், மொழியிலயும் வேற ம், எங்க போய் எடுத்து காலடி எடுத்து வைத்தாலும், மறுபடியும் ம், தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தமிழ்ல மட்டுமே அது சாத்தியம் அப்படின்றத என்னால அந்த ஒரு சாத்தியக்கூறு தமிழ்ல மட்டும் தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்க முடியுது. அது ஆ, மொழியின் அடிப்படையில வச்சு நான் சொல்லல. அந்த மொழியினுடைய தாக்கத்தின் எந்த அளவுக்கு அது அறிவு உள்கூர்ந்து, அது எந்த காலத்திற்கும் ஏற்புடையதாக இருக்கிறது. அதை வைத்து ம், பார்க்கும் பொழுது, ம், அது எந்த நிலையில அந்த மக்கள் கீழ்நிலைக்கு போனாலும், மறுபடியும் மேல்நிலைக்கு கூட்டி வரதுக்கு, தன்னை தானே சீர்படுத்திக் கொள்வதற்கு, தமிழ் மொழி தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும். ம், மனிதர்கள் மறுபடியும் தன்னை நிலைநாட்டிக்கிறதுக்கு, ம். மறுபடியும் வந்து தமிழ் மொழி கிட்ட தான் போகணும். அப்படின்றது எனக்கு புரியுது இப்போ. நீங்க சொல்றதுக்கு ஒரு குறள் சொல்லட்டா? நீங்க சொல்ற சொல்லுங்கய்யா. தத்துவத்துல சொல்லிட்டாரு அவரு. புரியுதுங்களா? ம். நீங்க சொல்றதை ஒரு தத்துவத்துல நீ மறந்துட்டாலும் கூட நினைவுபடுத்திக்கலாம். நீ மறந்து விட்டால், நீ படித்ததை மறந்து விட்டால், அது வேற நீ கத்து வச்சிருக்கிறீங்க, படிச்சிருப்பீங்க, செல்வம் கூட பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் மறந்திருப்பீங்க. அதெல்லாம் இழந்திருப்பீங்க. ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டால் எதையும் மீட்க முடியாதுங்கிறாரு. அதுக்கு குறள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மறப்பினும் மறப்பினும் ஒத்துக்குழலாகும் மறப் பார்ப்பான். மறப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான். பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடுங்கிறாரு. பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெட்டால் நீ எல்லாமே தெண்டம்ங்கிறாரு. என்னது? பிறப்பொழுக்கம்னு எத்தனையோ இருக்குது. பிறப்பொழுக்கம்னா உணவு ஒழுக்கம், காதில் கேட்கிற ஒழுக்கம், மூக்கில் சுவாசம் பண்ற ஒழுக்கம், கண்ணில் பார்க்கிற ஒழுக்கம், உணர்தல் ஒழுக்கம், ஐவகை ஒழுக்கம், சாப்பிடுகின்ற ஒழுக்கம், இப்ப எல்லா ஒழுக்கம் சேர்ந்ததான் பிறப்பொழுக்கம் பேரு.
என்ன உனக்கு பிறப்புன்னு ஐவகை புலன்கள் பயன்படுத்துற, அதுக்கப்புறம் மனதை பயன்படுத்துற, அப்புறம் வெட்டவெளியை பயன்படுத்துற, ஆன்மா பயன்படுத்துற, எல்லாம் அதெல்லாம் இந்த ஒழுக்கம் குறையாமல் பார்த்து படிச்சது நீ மறந்துடலாம். நீ இப்ப ஒரு பாடம் படிக்கிறீங்க, ஒரு கவிதை படிக்கிறீங்க, ஒரு வாக்கியம் படிக்கிறீங்க, மறந்து போகுது, திருப்பி அதை நினைவுபடுத்திக்கலாம். ஆனால் ஒன்று பிறப்பு ஒழுக்கமே போச்சுன்னா மீட்கவே முடியாதுங்கிறாரு. அப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப அப்படித்தான். அப்ப அப்ப படிச்சதெல்லாம் நீ மறந்துருக்கலாம். இப்ப என்ன டிகிரி படிச்சிருக்கலாம், வெள்ளைக்கார சொல்ற டிகிரி படிச்சிருக்கலாம், மதிப்பெண் கல்வி வாழ்ந்திருக்கிற அந்த பிஏ பிகாம் பிஏ பிகாம் பிஏ எம்ஏ பிஎஸ்சி படிச்சிருக்கலாம். அதெல்லாம் அடிப்படை, வெள்ளைக்காரன் சொன்ன அடிப்படை. அதெல்லாம் நீங்க மறந்துடலாம், திருப்பி கொண்டு வரலாம். ஆனால் உன்னுடைய பிறப்பு ஒழுக்கம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது உருப்படியா இருக்கிற ஐம்புலன் ஒழுக்கம், உள்ள சுவை, ஒளியு, ஊறு, ஓசை, நாற்றம் என்று இருக்கிற உடனுடைய இயக்கம், அதுக்கப்புறம் பகுத்தறிவு இயக்கம், அதுக்கப்புறம் மனம்ங்கிற அந்த ஆற்றல் இயக்கம், இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாமே நாசமா போயிரு, சாவுதான் அதுக்கு பேரு. அதாவது தமிழ் மொழி, தமிழ் ஆசிரியருடைய கடமை தமிழை சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த வாழ்வியலோட சேர்த்து சொல்லிக் கொடுக்கிற அந்த மொழியா மாறாததுக்கு தான் எவ்வளவு தமிழை வந்து நம்ம நீச்சி அடைய செஞ்சுட்டோம் அப்படின்றது எனக்கு புரியுது. அதாவது தமிழ் மொழி, தமிழை மட்டும் அந்த மொழி எழுத்துக்களை மட்டும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை இல்லையா? அதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதற்காக தான் இப்ப தமிழ் குழந்தைகள் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் படிக்காம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம உற்று நோக்கினால் அது ஒரு வாழ்வியல் சிந்தனை தான். அந்த வாழ்வியல் சிந்தனைக்கான அறம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்லயும் தொன்று தொட்டு அதை வந்து நம்ம மனப்பாடம் பண்றது இல்லாம அது வாழ்வியல் முறையா மாறுச்சா அப்படின்றத பார்க்க தவறிட்டோமோ அப்படின்னு தோணுது. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குமாஸ்தா கல்வி முறை வந்து முடிச்சு போடுச்சு. செய்முறை கல்வி இல்லாதனால குமாஸ்தா கல்வி முறை வந்து வெள்ளைக்காரன் முடிச்சுட்டு போயிட்டான். அப்ப இப்ப இந்த குமாஸ்தா கல்வி ஒழிக்கப்பட்டு உலகெங்கும் என்ன பண்ணுதுன்னா செய்முறை கல்வியும் குடவோலை முறையும், குருகுல கல்வினா செய்முறைன்னு பேர். ஆய கலைகள் 64 கலை இருந்தது, எல்லாம் செய்முறை தான். 64 கலை இருந்தது. அது வந்து இயல் கலை இருந்தது, இசை கலை இருந்தது, நாடகலை இருந்தது, மருத்துவ எல்லாமே செய்முறை அரங்கேற்றம் தான். செஞ்சு காட்டுவாங்க மக்கள் மூலம். அரங்க எங்க படிச்சு? ஆசிரியர் படிச்சார். யார்கிட்ட படிச்சு? ஆசிரியர் சொல்றாரா? அரங்கேற்றம். ஆசிரியர் சொல்லி அரங்கேற்றம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆசிரியர் சொல்லி ஆசிரியர் சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மதிப்பெண் கல்வி முறை எங்க வந்து கேட்டீங்கன்னா வெளிநாட்டவள, அதாவது வெள்ளைக்காரன் வந்து இந்த சம்பள கல்வி முறை கொடுத்து இங்க இருக்கிற அத்தனை பேரும் சிந்திக்க செய்யாம போயிட்டான். இப்ப என்ன பண்ற, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா தமிழ்நாட்டுல ஆங்கிலத்தை விட தயார் இல்லை, இந்தியாவில தமிழை ஆட்சி மொழியை கொண்டவருக்கு தயார் இல்லை. சிக்கல் இங்கதான் வருது. தமிழ்நாட்டுல தமிழ்ல சிந்தனை செய்யும் தமிழர்கள் இல்லாமல் போனதுக்கான ஒரு சாபக்கேடு தான் இதை நான் பாக்குறேன். நான் அதுதான் வெள்ளைக்காரன் வந்து வெள்ளைக்காரன் அந்த வயிற்று பிழப்புக்காக சம்பள கல்வி கொடுத்தங்காட்டி, என்ன கல்வி கொடுத்தங்காட்டி சம்பளம் கிடைக்குதுன்னு சொன்னோன்னே எங்க மாறிட்டீங்க? தமிழை விட்டடிச்சாச்சு. எது விட்டுட்டீங்க? தமிழ் மனப்பாட மொழியில் வந்துருச்சு. எதுல வந்துருச்சு? மதிப்பெண் கல்வியில் வந்துருச்சு. திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு. வள்ளுவர் சொல்றாரு படித்தா அறிவு வரும் சொல்றாரு. ஆனால் இவன் படிச்சா பணம் வரும் சொல்றான். இந்த அடிப்படையிலே தப்பு. படித்தால் அறிவு தான் வரணும். படித்த என்ன வரணும்? சிந்தனை வரணும், அறிவு வரணும், உலக பிரச்சனைக்கு தீர்ப்பு. படிப்புனாவே கற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். கற்றுக்கொள்ளுதல்னா செய்து பார்த்தல் அர்த்தம். வண்டி ஓட்ட கற்றுக்கொள்ளுதல், பாட்டு பாட கற்றுக்கொள்ளுதல், மரமேற கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். செய்து பார்த்தல்னு பேரு. இங்க செய்து பார்க்காமையே நீச்சல் அடிக்க தெரியும் அப்படின்னு எழுதுனா போதுமானது. கை அப்படியே வலது கை நீட்டணும், அப்புறம் இடது காலை உதைக்கணும், அப்புறம் இடது கை நீட்டணும், வலது காலை உதைக்கும்னு சொன்னா நீ பாஸ் மார்க் போட்டாச்சு. என்னது? பாஸ் மார்க் போட்டு நீச்சல் வீரர் சொல்லிடுறான். இதுதான் வெள்ளைக்காரனுடைய சதின்னு பேரு. ஆக இங்க செய்முறையில நாம தூங்கிட்டோம் கொஞ்ச நாளா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு, ஒரு 1000 ஆண்டு தூங்கிட்டோம். தூங்குறதுனால என்ன ஆகி போச்சுன்னா இப்படி எல்லாம் நடந்து போச்சு. இனி நாம விழுத்து கொண்டோம், ஆரோக்கியத்துல விழுத்தாச்சு இல்லையா? இனி வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா உலகத்துக்கு கொண்டு போய் சேர வேண்டிய முடியும். அப்ப இங்க என்ன பண்ண, இவங்க ஆங்கிலத்துல இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. உலகத்துல எங்கேயும் ஆங்கில மொழியில வந்து எந்த ஆரோக்கியம் இல்லை. சில நாடுகள் ஆங்கிலம் பேசுறாங்க, அது ரைட்டு. ஆனால் ஆரோக்கியம் இங்க உடல் ஆரோக்கியமே இல்லைன்ட்டான். ஆங்கிலம் படித்தால் ஆரோக்கியம் இல்லைன்ட்டான். ஆங்கிலம் படித்தால் எது இல்லை? ஆரோக்கியம் இல்லை. எந்த நோயும் குணமாக்க முடியாதுன்ட்டான். எந்த நோயும். இப்ப அது தமிழ் மொழி சார்ந்து இப்ப நமக்கு வந்து அந்த தமிழ் இப்போ நீங்க நேத்து சொன்ன மாதிரி சந்திராமா கிளாஸ்ல கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு எழுத்தையுமே பாத்தீங்கன்னா மேல மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த எழுத்துக்கள் மட்டுமே உச்சரிக்கிறதுனால நம்மளுடைய மன ரீதியாகவும் சரி, ஆத்ம ரீதியாகவும் சரி, உள்ள இருக்கிற என்ன சொல்றது, நம்மளுடைய உடல் நலம் சீரா அமைவதையே பார்க்க முடியுது. அப்படின்னா அப்ப அந்த தமிழ் மொழிய தொன்மையும் அதோட வலிமையும் என்ன நமக்கு தெரியுது. அதாவது எந்த ஒரு மொழியோடைய எழுத்துக்களையோ நம்ம கத்தி கூறுறதுனால உடல் நலம் நமக்கு மீண்டும் ஒரு சீரமைப்பு வருவது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒன்று. அது தமிழ் மொழிக்குரிய ஒரு சிறப்பா தான் நான் பாக்குறேன். நான் உண்மைதான். அதனால வந்து அததான் அந்த மனித குழந்தை இங்க வந்து மனித குழந்தையா தான் பாக்குறான். ஏன்னா
எல்லாரும் வானத்து குழந்தைதான். பூமியில இருக்க அத்தனை பேரும் மனித குழந்தை. அவனுக்கு எளிமையாக இருக்க வேண்டும். என்னவா இருக்கணும்? எளிமையாக இருக்கணும். எளிமையாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப எளிமை. ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கணும். மலிவாக இருக்கணும். எளிமையா இருக்கணும், மலிவா இருக்கணும். அதான் விஷயமே. எளிமையாக இருக்கணும், அது மலிவாக இருக்கணும். அதுதான் வளர்ச்சி. ஆகினாலே இது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மொழி தான் தமிழ் மொழி. ஆக தமிழ் மொழி என்ன பண்ணுதுன்னா, ஆக சிறப்பாக அது எங்க இருந்தாலுமே அது செழுமைப்படுத்தப்பட்ட இடம் வந்து தமிழ்நாடு. ஆனால் செழுமைப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டுல இந்த மதிப்பெண் கல்வி முறை வந்துருச்சு. எப்ப இந்த குருகுல கல்வியில் ஏற்பட்ட தவறாறு, செய்முறை கல்வியில் ஏற்பட்ட தகராறு, தமிழே தெரியாதவங்க, தமிழை நீட்சி பண்றவங்க, தமிழை அழுக்காக்குகிறவங்க, வயிற்று புழப்புக்காக போய் சொல்றது என்னது வயிற்று, அதாவது என்ன சொல்றாருன்னா பெரியாரை தெளிவுடன் சொல்றாரு. அதாவது உற்றுநோய் நோன்றல், உற்றுநோய் நீங்கி இராமுன் பெற்றியாரை பேணிக் கொள்ளலாத பசி என்கிற துன்பத்தை நீக்கி மீண்டும் பசி வராமல் பார்த்து கொள்கின்ற அந்த மாந்தர்களை நீங்க நோக்கி போங்கன்னு சொல்றாங்க. அந்த மாந்தரை போக்கணும்னா அவன் சித்தர் பெருமக்கள், நீங்க சொன்னீங்க பாருங்க, சித்தர் பெருமக்கள் ஞானிகள், அவன் தான் உண்மையை சொல்லித்தர முடியும். அவன் தான் ஆயகளுக்கு 64 கத்துக் கொடுக்க முடியும். அவன் தான் பசுவ சேந்தர்கள் சொல்லித்தர முடியும். அவன் தான் விண்வெளி வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அவன் தான் விண்வெளிக்கான கருவியை கண்டுபிடிக்க சொல்லுவான். அதாவது அறிவை, கருவி என்பது காலத்துக்கு தகுந்த மாதிரி அறிவை பயன்படுத்தி தான் கருவி கண்டுபிடிக்குமே தவிர 10,000 ஆண்டுக்குள்ள செல்லு வந்து சொல்றது ஏமாற்ற முடியாது. 10,000 ஆண்டுக்குள்ள செல்லு தேவையில்லை. 10,000 ஆண்டுக்குள்ள ராக்கெட் தேவையில்லை. இன்னைக்கு 2025 லேப்டாப் தேவைப்படுது. 2025 ஜி தேவைப்படுது. நாளைக்கு ஜி வரலாம், 5G வரலாம், 6G வரலாம், 10G வரலாம். அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி அறிவை வைத்துக் கொண்டுதான் பிரச்சனையை தீர்க்கணுமே தவிர ஏன் முன்னாடி காலத்துக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப 2050க்கு என்ன தேவையோ இப்ப இருந்து சிந்தித்தா 2050 சிந்திக்க முடியும். ஆகினால காலத்துக்கு தகுந்த, அதாவது அறிவு அற்றம் காக்கும் கருவி எழுதினார் திருவள்ளுவர். அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறாரு. அறிவு என்ன தெரியுமா? துன்பத்தை போக்குகின்ற கருவியாக மாற்று. ஆணவக்காரர்கள் கொட்டத்தை அடக்கணும்னா, யாருடைய கொட்டத்தை அடக்கணும்னா, ஆணவக்காரர்கள் கொட்டத்தை அடக்கணும்னா அறிவை வைத்துக்கொண்டு பிரச்சனையை தீர்வு காணு. அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார். உலகத்துல அறிவை கருவியாக மாற்றின ஒரே சொன்னவர் வள்ளுவர் தான். அறிவை கருவியாக மாற்றுங்கிறாரு. இப்ப எனக்கு வந்து செல்போன் இருக்குதுன்னா எனக்கு 10,000 கூட செல்போன் தேவையில்லை. இப்ப எனக்கு என்ன தேவை? செல்போன் தேவை. அப்ப இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், உட்கார்ந்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அறிவை கருவி. இப்ப நான் நேற்று கூட சொன்னேன், இந்த மாதிரி தண்ணியில இருந்து 1 ml தண்ணியில இருந்து 1 வோல்ட் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். இது சாதாரண விஷயம்னு கேட்கிறேன். 1 வோல்ட் தண்ணியில் இருந்து என்னது, சரி 1 ml தண்ணியில் இருந்து 1 வோல்ட் மின்சாரம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சாதாரண விஷயம்னு கேட்கிறேன். அதுவே வந்து திருக்குறள் தான் இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இப்ப நீங்க ஒரு குறள் சொன்னீங்க இல்லையா, குறைந்த இன்புட் கொடுத்து பெரிய அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு. அதற்கான சான்று நேத்து நீங்க திருக்குறளை படிக்கும் போதுதான் தெரிஞ்சது. பாத்தீங்களா ஐயா, இதுக்குற திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆமா, அது என்ன தெரியுமா சொல்றாரு இங்கிலீஷ்ல, தமிழ்ல சொல்றாரு. அது இன்ஜினியரிங் கால்குலேஷன். நான் வந்து கோயம்புத்தூர் டாப் மோஸ்ட் இன்ஜினியர். அங்கதான் இந்தியாவில வந்து 2-3 நாடு பெரிய நாடு. ஒண்ணு பஞ்சாபை பத்தி சொல்லுவீங்க. மோட்டார் வெண்டிங்ல டாப் மோஸ்ட் யாரு தெரியுமா? இந்தியா தான். இந்த சரி தமிழ்நாடு தான். தமிழ்நாடு இருக்கிற குறிப்பா டெக்ஸ்மோ, உங்களுக்கு தெரியுமா, டெக்ஸ்மோ, லட்சுமி குரூப், பெரிய பெரிய நிறுவனங்கள், பல நிறுவனத்தை போய் பாத்தீங்கன்னா திருக்குறளை தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஆகாறு அளவிட்டிடாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடைன்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல, இன்ஜினியரிங் ஒரு ஒர்க் ஷாப்ல, இந்த இன்ஜினியர் ஒரு பெரிய நிறுவனம், வியாபார நிறுவனத்தில் நான் படிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டேன். என்னங்க இதாய இன்புட்டை விட அவர் சொல்றாரு, இன்புட் குறைவா இருக்கணும், அவுட்புட் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். எங்க எழுதியிருக்காரு? 2000 ஆண்டுக்கு முன்னாடி அவர் காமிச்சாரு. அவர் சொல்றாரு, ஆகாறு அளவிட்டு தானே கேடில்லை. என்ன குறள் அது? இன்னொரு அடி சொல்லுங்க. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அது மோட்டார் பம்புல வச்சிருந்தாரு. நான் கேட்டேன், என்ன இதுக்கு அர்த்தம்னு கேட்டேன். சரி வள்ளுவர் சொல்றாரு கரெக்டுங்களே, என்ன அர்த்தம்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, ஒன்னும் இல்லைங்க ஐயா, சக்கிங் பம்பு, சக்கிங் செக்ஷன், அப்புறம் வந்து டெலிவரி செக்ஷன் 2 இருக்கு மோட்டார்ல. சக்கிங் உறிஞ்சறதுன்னு அர்த்தம் இல்லையா? சக்கிங் செக்ஷன், டெலிவரி செக்ஷன், புரியுதா? மோட்டார் கீழே தண்ணி உரியுது இல்லையா? தண்ணி உரியுது, வெளியே ஒண்ணு வீசுது. வெளியே வீசுனா டெலிவரி, உள்ள இழுத்தா சக்கிங். அப்ப தண்ணிக்குள்ள இருந்து சக் பண்றது எவ்வளவு சொல்றேன்னா, சக் பண்றது 3 இன்ச்சா இருந்தா டெலிவரி வந்து 2 இன்ச்சா இருக்கணுங்கிற வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க அப்படிங்கிறாரு. அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அதாவது உறிஞ்சிறது 3 இன்ச்சு, டெலிவரி வந்து 2 இன்ச். உறிஞ்சிறது எத்தனை இன்ச்சு? 3 இன்ச்சு. டெலிவரி 2 இன்ச்சு. புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே பைப்பு மேல போக போக சைஸ் குறைச்சிக்கிட்டே போவாங்க. சைஸை குறைச்சிட்டே போவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா 3 இன்ச் இருந்துட்டு தான் இருக்கும். உறிஞ்ச இடத்துல ஸ்டாண்டர்டா 3, அந்த ஆகாறு லிமிட்டட், அவ்வளவுதான்.
அந்த 3 இன்ச்சு பைப்பை போட்டாச்சு. ஆனா மேல கொண்டு போகணும்னா மேல போக போக 2 இன்ச்சா 2.5 இன்ச்சா வரணும், அப்புறம் 2.25 இன்ச்சா வரணும், 2 இன்ச்சா வரணும், 1.25 வரணும், 1 கடைசியில போக 1/2 இன்ச்சு ஊத்திட்டு இருக்கேன். என்னது? ஆமா, அந்த பிரஷர் லாஸ் இருக்கிறனால அவங்க அந்த டயமீட்டர் கம்மி பண்ணி இந்த பிரஷரை மெயின்டைன் பண்றதுக்காக பண்றாங்க. அப்ப அங்க ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. 3 இன்ச்சு ஸ்டாண்டர்ட், அதை மாத்த முடியாது. அப்ப அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, அது ஆகாரு, அது அவ்வளவுதான் லிமிட். அப்ப செலவு குறைங்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, அந்த இன்புட்டை குறைச்சிட்டே போக கரெக்டா அந்த டெலிவரி வந்துட்டே இருக்கு. உனக்கு வாட்டர் வந்து ஊத்திக்கிட்டே இருக்குது. என்ன பெரிய கண்டுபிடிப்பது! அதுதாங்கய்யா இந்த மொழியுடைய தாக்கம் பாருங்க. எல்லா இடத்துலயும் பிசிக்ஸ்லயும் சரி, கெமிஸ்ட்ரிலயும் சரி. ம் அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த ம் என்ன சொல்றது, இரும்ப உருக்குற அந்த கலையில இருந்தும் சரி, எல்லாமே ம். பாத்தீங்கன்னா இந்த தமிழுடைய சிறப்புல இருந்தே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ ஆமா. பயாலஜி நம்ம உடம்புடைய கூறு வச்சுக்கணும் சரி, ஆ, மேத்தமெட்டிக்கல் ஒரு கணக்காகட்டும் சரி, அந்த ம் ஒரு மொழியினுடைய அப்போ ம். எந்த அளவுக்கு இப்போ ஒரு கோயிலுடைய சிற்பக்கலையை பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அதிசயமா இருக்கோ, அதே அளவுக்கு அதிசயமா தான் இந்த தமிழ் மொழியுடைய சிறப்பை பார்க்கும்போது நமக்கு அதிசயமா இருக்கும். அதுதான் ஒரு கல்லிலே கோயில்களை கலைவண்ணம் கண்டான் சொல். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். கண் பார்வை இல்லாத கூட புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறான். சொல்லுங்க. இது மயன் வடித்த சிற்பம். மயன் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மயன் வடித்த சிற்பம். சரி. இன்னைக்கும் மயனுடைய கட்டடக்கலை பத்தி நீங்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா மயன் சிற்பக்கலை நாகரிகம் தனியா இருக்கு. சிற்ப நூல், செந்நூல், அப்ப எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாம் சமஸ்கிருத மொழியில பூரா விஸ்வகர்மன் சொல்லுவான், விஸ்வகர்மன் இந்திரன் சொல்லுவான், தமிழ்ல மையன்னு சொல்லுவான். இப்படித்தான் போயிட்டே இருக்குது. கடைசியில வளையாபதி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், மகாபாரதம் எல்லாத்துலயும் மையன் வருவான். மயன் மஸ்து நமக, மயன் வஸ்து நமக, மயன் நாமஸ்து நக, மயன் நமகனே வரும். மயனை போற்றுவோம். மயன் யார் இந்த மயன்? அதான் ராவணனுடைய மாமனார் மண்டேதருடைய தகப்பனார். ராவணனுடைய மாமனார் மண்டேதருடைய தகப்பனார். இதுதான் மயன். அந்த மயன் பாருங்க, இந்திரஜித்னு சொல்லுவாங்க. இந்திரஜித்னு யாரு? ராவணனுடைய பையன். அவன் ஐந்திர வல்லமை கற்றவன். அவங்க தாத்தாட்டு இருந்து கத்துட்டு வந்திருக்கிறான். ஐந்திர வல்லமை, அது ஐந்திரஜித் இந்திரஜித்தா மாறுது. ஐந்திரஜித் இந்திரஜித்தா மாறுது. அந்த ஐந்திரம் யார்கிட்ட கட்டிருக்கிற? அவங்க தாத்தாட்டு இருந்து கத்துட்டு வந்திருக்கிறான். ஐந்திரம் அறிந்த தொல்காப், அதுதான் தொல்காப்பர் சொல்லுவாரு, நான் ஐந்திரம் அறிந்தன் பாரு. ஐந்திரம் யாரு? மயன் எழுதுனது. இது யார் நம்ம சொன்னாங்க? உலக புகழ் பெற்ற கணபதி ஸ்தபதி தான். அமெரிக்க இந்தியா தமிழ்நாட்டுல இருக்காரு. அப்புறம் இறந்துட்டாரு. அவர் தான் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த சிலையை வடிவச்சது அவர் தான். கன்னியாகுமரி இருக்கிற திருவள்ளூர் சிலையை 137 அடிச்சாரு. அது என்ன கேட்டீங்கன்னா மயனுடைய சிற்பம் தான். மயனுடைய ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா பிளாக் ஹோல் எஃபெக்ட், அதாவது ஹோல் எஃபெக்ட், வெற்றிட எஃபெக்ட் எடுத்து கண்டுபிடிச்சாரு. நம்ம உடம்பே வெற்றிடம் தான். நம்ம உடம்பே வெற்றிடம் 99 உடம்பு வெற்றிடம். மேல இருக்கிற ஓடுதான். அதே மாதிரி இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரியில் பாத்தீங்கன்னா உள்ள கூட வெற்றிடம் தான். உள்ள கூட எம்டி வச்சுதான் மேல கவர் பண்ணிருக்காங்க. ஒரு வெறும் குழாய் மாதிரி தான். இது எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கும். எல்லாத்தையும் கல்லா இருந்த சாட்சி இருக்கும். இந்த வெற்றிடம் எதிர்ப்பு கொடுக்குது. உள்ள என்ன வெற்றிடம் இருக்கால எதிர்ப்பு கொடுக்குது. நீங்க ஒண்ணும் இல்ல, வேக்கம் கிரியேட் பண்ணிட்டு வச்சுங்க. 2 பந்து எடுத்துக்கங்க. அந்த காலத்துல படிச்சிருக்க 2 காப்பர் பால் எடுத்துங்க. ஆஃப் ரவுண்ட் காப்பர் பால் எடுத்துக்கங்க. உள்ள வேக்கம் கிரியேட் பண்ணி இழுத்து பாருங்க. யானை வச்சு கட்டி எடுத்தா பிரிக்க முடியாது. யானை 2 யானை, இந்த பக்கம் ஒரு யானை, இந்த பக்கம் ஒரு யானை. இந்த ஃபெவிகால் பெடிலைட் கம்பெனி பாருங்க, ஃபெவிகால் பெடிலைட் போட்டிருப்பீங்க. அதுல பார்த்து 2 யானை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு, கம் இழுத்துட்டு இருக்கும். பெடிலைட் கம்பெனி பாத்துறீங்களா? ஃபெவிகால் பெடிலைட் கம்பெனி. எனக்கு இப்ப என்ன புரியுது அப்படின்னா, தமிழ் மொழி சார்ந்த நம்மளுடைய சிந்தனை இருந்தா அடுத்த ஒரு 100 ஆண்டுல நம்ம என்னெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் மீட்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுதான் வெங்கடேசன் எழுதியிருக்காரு. அதுதான் வெங்கடேசன் எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் இழந்தாச்சு, இருக்கிறது ஒரு நீர் மருத்துவம் எழுதிட்டாரு. எல்லாத்தையும் இழந்தாச்சு, இன்னைக்கு ஒண்ணே நீர் மருத்துவம் எழுதியிருக்காரு. வெங்கடேசன் எழுதியிருக்காரு. அதான் இன்னைக்கு நான் போட்டேன். இன்னைக்கு இது உலக மனித குலத்துக்கு என்ன தேவை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு வள்ளுவர். மனித குலத்துக்கு என்ன தேவை? சிற்பக்கலையிலயும் நம்ம ரொம்ப சிறந்த, இப்ப சில கோயில் எல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த சிங்க வாய்க்குள்ளார ஒரு பால் வச்சிருப்பாங்க. அதை எப்படி வச்சாங்கன்னே தெரியாது, எடுக்க முடியாது. அது சுத்தலாம் எடுக்கவே முடியாது வெளியே. ஆமா, அந்த பாலை எப்படி உள்ள வச்சாங்கன்னு தெரியாது. ஆச்சரியமா இருக்கு. அருமை அருமை, நல்லா சிந்திச்சிருக்கிறீங்க. பால் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த அயன், அந்த இரும்பு எவ்வளவு டெம்பரா இருக்கணும். சாதாரண இரும்புல அடிக்க முடியாது. அந்த கூர்முனை, அதுக்கு பேரு தான் என்ன பேரு? எக்குன்னு பேரு. சாதாரண இரும்பு என்பது வேறு, சாதாரண இரும்பு எதுக்கும் ஆகாது. அது டெம்பர் ஏற்றணும், அது கார்பன் சேர்த்தணும், அது சுண்ணாம்பு போடணும், குறிப்பிட்ட அளவு கார்பன் போடணும். ரொம்ப கார்பன் போட்டா உடச்சு போயிடும். கார்பன் குறையல, கார்பன் அதிகமா போனாலும் ஆபத்து, கார்பன் குறைஞ்சாலும் ஆபத்து. புரியுதுங்களா உங்களுக்கு? கார்பன் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் கார்பன் சேர்த்து அப்படியே ஹை ஃபிட்னஸ் கிடைக்கும். இல்லாட்டா கலகலன்னு கறி மாதிரி உடச்சு போகும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுண்ணாம்பு கரெக்டா சேர்த்தணும். சுண்ணாம்பு சேர்த்துனா தான்
வெள்ளையாகும். சுண்ணாம்பு சேர்ந்தா தான் துருப்பிடிக்காது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் துருப்பிடிக்காதுன்னு பேரு. சொல்லுங்க. பிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். பிசிக்கலா வெல்னஸ் பாத்தீங்கன்னா இப்ப நீர் மருத்துவம் வந்துருச்சு. மென்டல் வெல்னஸ் பாத்தீங்கன்னா அந்த கலைகள்லயே பாத்தீங்கன்னா 1000 கலைகளை உருவாக்குறதுல இருந்து, இசைத்தூண் உருவாக்குறதுல இருந்து அது வந்துருச்சு. அதுலயே பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், கட்டிடக்கலைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயில்ல ஒரு சில தூண் இருக்கும். அந்த தூண் பாத்தீங்கன்னா காத்துலயே மிதக்கிற மாதிரி இருக்கும். கீழே வச்சா அந்த சேரிய போட்டு எடுப்பாங்க. அதாவது அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு கீழே நிக்கவே நிக்காது. ஒரு கோயில்ல வந்து சிவலிங்கம் 1000 kg அதோட வெயிட். அது வந்து அந்தரத்துல கோல்டுல செஞ்சது. அப்படியே அந்தரத்துல ஃப்ளோட் ஆயிட்டு இருந்திருக்கு. இது நாளைக்கு அனுப்ப போறேன். வந்து எடுத்து வச்சு பார்த்தாங்க, கீழே விழுந்துருச்சு. சுத்தி வைரக்கல் இருந்திருக்கு. அதோட வைப்ரேஷன்ல ஏதோ எப்படியோ அந்த சயின்ஸ்ல அவங்க நிக்க ஃப்ளோட் பண்ணி வச்சிருந்தாங்க 1000 kg கோல்டன் சிவலிங்கம். பிரிட்டிஷ் வந்து எப்படி இது அப்படின்னு பார்த்துட்டு அவன் வந்து ஒரு வைரக்கல் எடுத்தான் மேல இருந்து, டப்புன்னு விழுகுது இது. அதுக்கப்புறம் அவனால வைக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு நம்ம சயின்ஸ். அதெல்லாம் நம்ம இழந்திருக்கோம். இன்னைக்கே வந்து ராஜராஜ சோழன் தஞ்சை பெரியவர் கோயில்ல அந்த 85 டன் கல் எப்படி மேல எடுத்துட்டு போனோம். அது பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா பொறுத்து தான், எங்கேயும் காரச்சாந்து கிடையாது. அப்படியே அடிக்கடி எலும்பை வந்து ஜாயின் பண்ற மாதிரி அப்படியே பொறுத்து. இப்ப கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்டோன் வந்துருச்சு. அதை பிளாக் பண்றது அப்படியே காரையே போட தேவையில்லை, அப்ப பிளாக் பண்ணிக்கிறது. இப்படி அடிக்கிட்டே போயிடல. ஒரே நாள்ல 20 அடி சேவர் 30 அடி சேவர் எழுப்பி மேல வெயிட் வச்சா முடிஞ்சு போச்சு. இன்டர்லாக்னு சொல்லுவாங்க. என்னது இன்டர்லாக்? இந்த இன்டர்லாக் முறை பாத்தீங்கன்னா உச்சத்திலேயே இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா அதற்கான தமிழ் மக்கள் ஏன் வந்து அவ்வளவு நீச்சில இருக்காங்க அப்படின்னு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் கல்வி முறை வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த மதிப்பெண் சம்பள கல்வி முறையில மாட்டிட்டாங்க. மதிப்பெண் கல்வி முறையில சம்பள கல்வி முறை வந்து மாட்டி சீரழிந்து விட்டார்கள். ஆக இவங்க தாய்மொழியில் எல்லாமே இருக்கு. தொடர்ந்து அந்த ஆராய்ச்சி பண்ணி வெளிப்படுத்த அப்ளைடு சயின்ஸா மாத்தல. என்னது அப்ளைடு சயின்ஸா மாத்தாததுனாலதான் சாபக்கேடு. அது வந்து அதோட சாபக்கேடு, அதோட பஞ்சம்னே சொல்லலாம். தமிழ் மொழிக்கான பஞ்சம் அந்த இது வந்து நான் அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப தமிழ் மொழிக்கு பஞ்சம் இல்ல, தமிழ் படிக்காததுனால வந்த பாதகமே தவிர தமிழ் மொழியால பாதகம் கிடையவே கிடையாது இன்னைக்குமே. அது தமிழர்களுக்கான இது தமிழர்கள்னு சொல்ல போனா யார் தமிழை படிக்காம விட்டதுனாலதான் தவிர தமிழ் மொழியோட சிறப்பு, அதோட மாட்சி, அதோடைய பெருமை அப்படியேதான் இருக்கு. அதை வந்து படிக்காததுனால அதோடைய என்ன சொல்றது ஒரு 10 ஜெனரேஷன்ஸா வந்து ஒரு 10 ஜெனரேஷன்ஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்துருச்சுங்களா? இது என்ன இந்த ஒரு 70-80 ஆண்டு என்ன நடந்து போச்சுன்னா என்ன நடந்துன்னு பாருங்க. அதாவது இந்த மதிப்பெண் கல்வி வெள்ளக்கார கொண்டு கொடுத்தா பாருங்க, சம்பள கல்வி முறை கொண்டு கொடுத்தா பாருங்க. அவன் சம்பள கல்வி முறை கொடுத்தா மக்களை அடிமையாக்கிருந்தான். சரியா? இவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பளம்னு வந்தோடனே அறிவை விட்டுட்டான். சம்பளம்னு வந்தோடனே எதை விட்டுட்டான்? அறிவை விட்டுட்டான். அப்ப படிப்பது அறிவுன்னு போய் படிச்ச சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மதிப்பெண் மனப்பாடம் என்பது வேறு, மதிப்பெண் என்பது வேறு. ஒரு இலக்கியத்தை இப்ப திருக்குறளும் மரபுக்கு நீங்க மாற்ற முடியாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம், அது மரபு, அது நீ மனப்பாடம் பண்ணி தரணும். ஆனால் மதிப்பெண் என்பது வேறு, மனப்பாடம் என்பது வேறு. மதிப்பெண் கல்வி கிடைச்சா செய்முறையே தேவையில்லைன்ட்டான். செய்முறையே இல்லைங்கும் பொழுது பணம் கிடைக்குது இல்ல, எது இருந்தாலும் உற்பத்தியே தேவையில்லைன்ட்ட. உற்பத்தி பண்ணாத எதுவும் பண்ணாத, எனக்கு குமாஸ்தா வேலை பாரு, குமாஸ்தா வேலை பாருன்னு சொன்ன உடனேயே என்ன பண்ற, செய்யறதெல்லாம் விட்டு போட்டு நேர பணத்துக்கு ஓடியான்ட்டான். எங்க ஓடியான்ட்டான்? பணத்துக்கு ஓடியான்ட்டாங்க. அப்ப என்ன போச்சு? அடிப்படையே போச்சு, உற்பத்தியே நின்று போச்சு, அடிப்படை போயிடுச்சு. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு சிந்திக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில சிந்திச்சு வருதா அப்படின்ற இப்பதான் பொறுமையா தமிழ்ல சிந்திச்சு பேசிட்டு இருக்கேன். இப்ப இத்தனை நாள் பாத்தீங்கன்னா என்னோட சிந்தனையே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆங்கிலம் கலந்த சிந்தனையா தான் ஓடிட்டு இருந்தேன். சிந்தனை எதுல எந்த மொழியில இருக்கு நம்ம பாக்கணும். அதாவது பேசும் பொழுது சிந்தனை வந்து தாய்மொழியில இருக்கா, இல்லாட்டி வந்து தமிழ் மொழியில இருக்கா, இல்லாட்டி ஆங்கில மொழியில இருக்கா அப்படின்னு. இப்ப சிந்தனை நமக்கு எந்த மொழியில ஓட்டம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப நம்ம இங்கிலீஷ் இப்போ நான் படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளியில தான் படிச்சேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மொழி மட்டும் தான் தமிழ் இருந்தது. அப்ப மிச்சம் எல்லா மொழியுமே பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் பாடமே பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வியில தான் படிச்சோம். தமிழ்ன்றது ஒரே ஒரு சப்ஜெக்டா போச்சு. இப்ப தமிழ் வழி கல்வியில படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதற்கான சிந்தனை வளம் வந்து அதிகமா இருந்திருக்கும். மேற்கொண்டு நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும் பொழுது எந்த நாடு சூஸ் பண்றோமோ அந்த நாட்டுல போய் நம்ம படிக்கும் பொழுது ஆங்கில திறனை மேம்பட்டிருந்தா கூட நமக்கு தமிழ் மொழியில சிந்தனை அதிகமா இருந்திருந்தா நம்மளுடைய புத்தி கூர்மை அதிகமாக இருந்திருக்கும்ன்றதுதான்.
அது கரெக்ட் அதாவது கரெக்ட். அந்த சயின்ஸ்ல ம் அந்த சயின்ஸ்ல நம்மளால வந்து அந்த பிராக்டிகல் நீங்க சொல்றீங்க இல்லையா, ம் செயல்முறை கல்வி வராததுக்கு காரணமே என்னன்னா, ஒரு ம் தமிழ்ல நம்ம பாடத்திட்டத்துல 5 ம் மொழியுமே கம்பல்சரியா நீங்க தமிழ்ல தான் படிச்சு இருக்கணும் ம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ம் இருக்கிற நல்ல படிக்கிற அந்த பிள்ளைகளும் அந்த சிந்தனை திறனே பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தான் யோசிச்சிருப்பாங்க. ஆமா. இப்ப தமிழ் வழி கல்வி குடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்கள சப்ரஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க. நீ வந்து ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து, அங்க இங்கிலீஷ் தெரியாததுனால அவங்கள ஒரு ம் தாழ்ந்து அவங்களே குறிப்பிட்டு மதிப்பு ம் அப்படி லோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. தன்னை ம் பத்தியான குறைந்த மதிப்பீடு வச்சுக்கிறது. ம் இப்ப அது மாரி ஆக்கி விட்டுட்டாங்க தமிழ் பசங்கள. ம் இத எப்படி சரி செய்றது அப்படின்னு இப்ப நம்ம ம் மீட் எடுக்கிறதா இருந்தாலும் எப்படி மீட் எடுப்போம் அப்படின்ற ஒரு ஒரு திணறல் இருக்கு. ம் அது ஒண்ணும் இது பிரச்சனை வந்து இல்ல. வேற அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். அது ரொம்ப எளிமையானது. அதாவது 2டே 2 தான். ஒரு குழந்தைக்கு ஒரு மனித குழந்தைக்கு அவர் தாய்மொழி பொதுவானது. அதுக்கப்புறம் அந்த மனித குழந்தைக்கு தமிழ் மொழி எளிமையானது. மற்ற எந்த மொழியுமே தேவையில்ல. எந்த மொழியுமே தேவையில்ல. ஏன்னா எந்த மொழியுமே தேவையில்ல. ஒரு பொதுவானது, உலக பொதுவானது. அவங்க அம்மாட்ட இருந்து படிச்சுக்குது தாய்மொழி. அதுக்கப்புறம் எழுத்து என்று வருகின்ற பொழுது தமிழ் மொழி. தமிழ் மொழி தான் ஊக்கப்படுத்துது. தமிழ் மொழி தான் இயற்கை படிக்க சொல்லுது. செயற்கை அறிந்த கடித்தில் இயற்கை அறிந்து செயல்ங்கிறாரு. இயற்கை பாடத்தை படித்து அதற்கு தகுந்த மாதிரி கருவி செய்து கொள்ளுங்கிறாரு. இயற்கை ம். பாடத்தை படி. இப்ப பிசிக்ஸ் என்னங்கிறீங்க? அப்ப நமக்கான தற்சார்பு வேலை தேடுவதும் சரி, அதை சார்ந்த வேலையை உருவாக்குவதும் சரி, அப்ப தமிழ் மொழி தாய்மொழியிலேயே இருந்திருந்தா, புது புது வேலைகளும் அதை சார்ந்து நெறைய வந்திருக்கும் இல்லையா? ஆ இப்ப அது கடந்த ஒரு அதேதான். அப்படி நீங்க ஒரு சாத்தியமே இல்லாம போயிடுச்சு இல்லையா? அதனாலதான் வேலை வாய்ப்பே இல்லாம போய் என்ன இல்ல இப்ப வேலை. அதாவது நமக்கு குலத்தொழில் எல்லாம் இருந்துச்சு முதல்ல. இப்ப அந்த சிஸ்டமை பிரேக் பண்ணினதுமே என்னாச்சு, இந்த வேலைக்கு பஞ்சம் இல்ல வந்துருச்சு இல்ல இங்க. அது முதல்ல எப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல இந்த குலத்தொழில் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இது நல்லா புரிஞ்சுக்கணும். சாதியை அடிப்படையாக கொண்டது கிடையாது, மதத்தை அடிப்படையாக கொண்டது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. புரியுதா? இந்த சாதி மதங்கிற இடையில வந்து சில வியாபாரிகளால் பண்ணப்பட்டது. சாதி மதம் இடைத்தரகர்கள். இதெல்லாம் வியாபாரிகளால் பண்ணப்பட்டது. அதுல போய் சிக்க முடியாது. அதாவது ஒரு ஆசிரியர் பையன் ஆசிரியராகணும் அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு ஆசிரியர் முடிவு செய்யணும். இங்க யார் முடிவு செய்யணும்? ஆசிரியர் தான் முடிவு செய்வாரு. ஆசிரியர் முடிவு செய்யணும். இங்க வந்து குலக்கல்வி கிட்ட அந்த திட்டம்லாம் கிடையாது. இங்க ஆசிரியர் முடிவு செய்ய வேண்டும். யார் வர்றாரு? ஆசிரியர். ஆசிரியர் ஆசிரியர். என்ன பண்ணணும்? தகுதி வாய்ந்த மாணவனுக்கு இறங்கி வந்து சொல்லித் தர வேண்டும். ஏன் தகுதி உள்ள மாணவன் யார்கிட்ட தகுதி இருக்கும். உங்களுக்கு ஒரு தனித்திறமை இயற்கை என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் தகுதி உள்ள வச்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. ம். நீ என்ன பொதுவான ஒரு தகுதி வச்சிருக்கிற. எல்லாருக்கும் யாராருக்கு என்ன தகுதிங்கிறது இயற்கை முடிவு பண்ணியிருக்குது. அதை ஆசிரியர் கண்டுபிடிக்கணும். என்னது? ம். ஆசிரியர் கண்டுபிடிச்சு இப்போ ஒருத்தன் ஒரு 10 பேர் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. 10 பேர்த்துக்கும் 10 வகையான தகுதி இருக்கும். அந்த தகுதியை தான் நீ தூண்டி விடணும். அந்த தகுதியை தான் இயற்கை அப்படிதான் பண்ணும். இயற்கை எல்லாத்துக்கும் ஒரே தகுதி வச்சிருக்காது. யார் யாருக்கு என்னென்ன தகுதி இயற்கை முடிவு பண்ணும். அவன் அதை என்ன பண்ணுவான்? ஆனா ஒண்ணு, நீ புதுசா கத்துக்கணும்னா எதை வேணா அது புது முயற்சி பண்ணீங்கன்னா எதையும் கற்றுக்கொள்ளலாம். விண்வெளிக்கு போறியா கத்துக்கொள்ளலாம், விமானம் ஓட்டுறியா கத்துக்கொள்ளலாம், வெட்ட வெளிக்கு போறியா கத்துக்கொள்ளலாம், எல்லாமே கத்துக்கொள்றதுதான். அப்ப அந்த திறமை இருக்குமா, ஆசிரியர் என்ன பண்ணணும்? அந்த திறமை அவன் தூண்டி விடணும். அதுதான் விஷயம். ஆக இந்த கல்வி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு அதை வந்து நீங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, அதை என்ன பண்ணிட்டாங்க பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அதை என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா தப்பு தப்பா கொண்டு போயாச்சு. இனி என்னன்னா, இப்ப வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு பாருங்க. 7ஆம் பாடத்துல தமிழ் படித்தால் வேலை, தமிழ்ங்கிற தமிழும் ஜெர்மனியும் சேர்ந்து பிரச்சனைக்கு தீர்வு காண்டிருக்குது. தமிழ் இருக்கிற இலக்கியமும் ஜெர்மனி இலக்கியம் ரெண்டும் சேர்ந்து மனிதனுடைய பிறவி துன்பத்தையே போக்கிடுச்சு. அற்றால் அலிபசி தீர்த்தன் பாரு திருவள்ளுவர் சொல்லுவாரு. பசி துன்பத்தை போக்குகின்ற கலையை கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்றாரு. பசி துன்பத்தை போக்குகின்ற கலையை கண்டுபிடிச்சு சொன்னாரு. இதை வந்து பல இடத்துல நிரூபிச்சுட்டு போறாரு. அதனாலதான் சொல்றாரு, அருந்தியது அற்றது போட்டு. அந்த அருந்துவது மற்றும் உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகள் இது பொருந்தும். இதை பண்ணிட்டோம்னா கடைசியில பிறவி துன்பம் நீங்கிற மனிதன் என்னால விண்வெளியில் வீடு கட்டி வாழலாம். பூமி நம்ப முடியாது. இப்ப நம்பிட்டு இருக்கிறாங்க. பூமி எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. இனிமேல் யாருக்கும் விவசாயமே தெரியாது. யாருக்கும் விவசாயமே தெரியாது. இன்னும் 50 ஆண்டுகள் யாரு விவசாயம் தெரியும்? விவசாயம்ல பூரா விஷம் போட்டுட்டு இருப்பீங்க. இனிமேல் தின்னுட்டே இருப்பீங்க. விஷம் போட்டே இருப்பான். விஷம் உனக்கு கொண்டு போடும். ஃபுட் பாய்சன் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகையினால இதுதான் அடிப்படை. அப்ப உலகத்துல மனித குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு தாய்மொழி, அந்த தாய்மொழி அந்த குழந்தை படிச்சுக்குது. அம்மாட்ட இருந்து 5 வயசு வரைக்கும் அம்மா தான் சொல்லிக் கொடுப்பான். அதற்கப்புறம் தான் இந்த மனித குழந்தைக்கு தமிழ் மொழி இனிமையாக இருக்கும். ஏன்னா இதை சொல்லியிருப்பாரு, வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு, நமக்கான விண்வெளி கருவிகளை நாமே படைத்துக் கொள்வோம். 220 பக்கம் போட்டிருக்காரு.
நமக்கான விண்வெளி கருவியை இப்ப நமக்கான வீட்டை நாம கட்டிக்கிறோமா இல்லையா? நமக்கான வீட்டை யாரு கட்டுறீங்க? நாம கட்டிக்கிறோம். கூரை வீடு ஒண்ணு கட்டிக்கிறோம். அப்புறம் ஓட்டு வழி வீட கட்டிக்கிறோம். காங்கிரீட் வீடமா கட்டிக்கிறோம். என்ன நமக்கான வீடு நாம கட்டிக்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கான கண்டுபிடிப்புகளை, நமக்கான அறிவை நாம யாரையும் நம்பணும் அவசியம் இல்லை. யாரையும் நம்பணுங்கிறது நாம காப்பி அடிக்கிறதா இருக்க முடியாது. காப்பி அடிக்கிறதாக இருக்க முடியாது. என்னவா இருக்க முடியாது? இப்ப பேசலாம் சொல்லுங்க. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா ஐயா, இப்ப எல்லாருமே இந்த நீர் மருத்துவம், அந்த நீர் உணவு இல்லாம வாழ பழகிட்டாங்கன்னா எல்லாரோட இன்டெலிஜென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப இந்த பூமியே வந்து எல்லாரும் அறிவாளிகளாவும் நல்லவங்களாவும் இந்த பெட்டர் பிளேஸா மாத்திடுவாங்க. பூமியே மாறிடும் டோட்டலாவே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித குழந்தைகளுக்கு வந்து உண்மையை சொல்லி கொடுக்கணும். நான் வந்து வாழ்ந்து காட்டணும். நான் வந்து உணவு கட்டுப்பாட்டில் இருந்து காட்டணும். என்ன சொல்றாருன்னா, உணவு கட்டுப்பாட்டுல இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். உணவு நீங்க விடுறீங்களே இல்லையோ, உணவு கட்டுப்பாடுக்கு வந்துட்டாவே சரியா போச்சுங்கிறாரு. உணவு கட்டுப்பாடு வந்தா பிரச்சனை தீர்ந்ததுங்க. அதாவது ஒரு 15 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இயற்கை உணவு. 1.5 வயசு வரைக்கும் அம்மாட்ட பால் குடிச்சுக்குது. 1.5 வயசு அம்மாவுக்கு பால் குடிச்சுது. அதற்கப்புறம் 15 வயசு வரைக்கும் இயற்கை உணவு. நம்ம மாதிரி தடி முண்டங்களுக்கு எதுக்கு உணவுன்னு கேட்கிறேன். இனியனே எடுத்துக்க. இனியன்கிற 66 வயசு இந்த முண்டத்துக்கு எதுக்கு உணவுன்னு கேட்கிறேன். இந்த இனியன்கிற தடி முண்டத்துக்கு எதுக்கு ஏன் உணவுன்னு கேட்கிறேன். இனியன் என்கிற தடி முண்டத்துக்கு எதுக்கு இந்த உணவுன்னு கேட்கறேன். இட்லி எதுக்கு, பூரி எங்கள், பொங்கல் எதுக்குன்னு நான் கேட்கறேன். எனக்கு வேணும்னா என்னைக்கு ஒரு நாள் பூரி தின்னுட்டு போறேன். எனக்கு ஆசைப்பட்ட ஒரு நாளைக்கு பூரி திங்க. எனக்கு தினம் பூரி எதுக்குன்னு கேட்கறேன். நான் தான் வளர்ந்து விட்டேன்னாச்சுன்னா, இப்போ நெல்லு பயிர், நெல்லு வளர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். அப்புறம் நெல்லு வளர்ற வரைக்கும் உரம் போடலாம். அறுவடை பண்ண போற நெல்லுக்கு எதுக்கே தண்ணி ஊற்றணும்? அறுவடை பண்ண போற நெல்லுக்கு எதுக்கு தண்ணி ஊற்றணும்? அறுவடை பண்ண போடைய இதுக்கு ஏன் உரம் போடணும்? அறுவடைக்கு தானே போ. அதே மாதிரி இந்த உடம்பு வளர்ந்தாச்சு, ஒரு 15 வயசு வரைக்கும் வளர்ந்துருச்சு. அது வரைக்கும் நீ இயற்கை உணவு கொடுக்கலாம். அதற்கப்புறம் இயற்கை சக்தியில வாழணும். என்னது இயற்கை உணவு என்பது வேறு. என்ன மரபணு மாறாது. 15 வயசு வரைக்கும் விலங்காத்தான் இருக்காங்க. பிறக்கிறப்ப 5 அறிவோட பிறக்கிறோம். அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு வளர்கிறது. எல்லாம் இயற்கை தான் பண்ணுது. 1ஆம் அறிவு கொடுத்தது அறிவு இயற்கை தான். 2ஆம் அறிவு கொடுத்தது இயற்கை தான். 3ஆம் அறிவு பூச்சியா இருக்குது இயற்கை தான். 4ஆம் அறிவு ஊர்வன பாம்பு அது இயற்கை தான். 5ஆம் அறிவு வந்து விலங்கு, பறவைகள், பாலூட்டிகள், வாய் ருசி கொடுத்தது இயற்கை தான். அடுத்தது பகுத்தறிவு கொடுத்தது இயற்கை தான். அடுத்தது அண்டவெளி சக்தியோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் இயற்கை தான். இதெல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க பிஜு. தமிழ் வளர்ச்சித்துறைக்கு என்ன பண்ணணும்? தலைப்பு வந்து தமிழ் வளர்ச்சித்துறை. தலைப்பு தமிழ் வளர்ச்சித்துறை. தமிழ் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அதான் கேள்வி. இப்போ இந்த மொழி, இப்போ நம்ம இந்த உடல் பரிமாணத்துல இருந்து பார்த்தா கூட பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற சொல்லுக்கு பாத்தீங்கன்னா, எவல்யூஷன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருந்து தான் மீட்டெடுக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. இது வேற எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு தானே. வேற எந்த ஒரு மொழியிலுமே இதை சொல்லவில்லை இல்லையா? தமிழ்ல மொழி மட்டும்தான் அது சொல்லியிருக்கு பாத்தீங்களா? சோ இதை மீட்டெடுக்கிறது மூலியமாக அப்ப பொறுமையா இது எந்த மொழியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது கடைசியில எல்லாருமே இங்கதான் வந்தாகணும். சோ இது மீட் எடுக்க முடியும். அப்ப இங்க இருந்தானே மீட் எடுக்க முடியும். அப்ப கடைசியில எங்க வந்தாகணும்? அப்ப இங்க இருந்துதான் அவனுடைய இது கடைசியில எங்க வந்துருச்சுன்னா அவனோட பிசிக்கல் வெல்னஸ்ல இருந்துதான் நம்ம தமிழை பிடிச்சி இழுக்க வேண்டியதா இருக்கு. பிசிக்கல் ஃபிட்னஸ்ல வந்து மாட்ட போறான். எங்க வந்து மாட்ட போறான்? உடல் கெட்டு சீரழியும் பொழுதுதான் மாட்ட போறான். அதனாலதான் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, நான் இவ்வளவு இருந்து இவ்வளவு பணம் இருந்து இவ்வளவு படிச்சிருந்தேன் என்ற மொழியோ என்னுடைய நாடோ என் புற்றுநோயை காப்பாற்றவில்லை, சாபக்கேடுன்ட்டாரு. என்னது இன்னைக்கு நான் சொல்றேன், சாபக்கேடுன்ட்டாரு. என்னோட பணத்தை எல்லாம் வச்சுக்கோங்க, ஏதாவது பிரச்சனை என்ன வாழ்நாளை நீட்டிக்க முடியுமாங்கிறான். வாழ்நாள் நீட்டிக்கிறதே தமிழ். வாழ்நாளை நீட்டிக்கிறது. அதனாலதான் நுண்ணிய நாட்கள் நாங்க பேசுறேன். இப்ப இவ்வளவு தூரம் பேசுறேன், எனக்கு இழப்பே வரல. ஏன் வரல? இவ்வளவு தூரம் பேசுறேன், எனக்கு இழைப்பே வர்றதில்லை. என்னது இழைப்புனா அந்த மூச்சு வாங்குறது தானே சொல்றீங்க? ஆமா, ஏன் வரல? என் வீட்டுக்குள்ள பேசுவாங்க, என்னங்க காலில் ஹெட்போன் வர பேசியிருக்கீங்க, அடுத்த ஊரு காது கேட்கும்பாங்க. என்னோட பேச்சே இப்படித்தான். நானு எனக்கு ஏங்க சோறு வர்றதில்ல? ஏன் மயக்கம் வர்றதில்ல? எம்டி ஸ்பேஸா இருக்கிறதுனாலதான், எம்டியா இருக்கிறதுனாலதான். என்னது பலத்துல இருந்து பேசுறதுனால unlimited. every நானோ செகண்டுக்கு my body absorbs every நானோ செகண்ட் 400 வாட்ஸ்ன்னு சொல்லி அந்த இவங்க ரஷ்யாக்காரன் பேசினேன். ஐயோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ங்கிறான். எவ்ரி நானோ செகண்டுக்கு என்னோட பாடி வந்து அப்சார்வ் பண்ணுது. ஏன்னா மை பாடி கன்வெர்ட்ஸ்ன்றத மெலோனின்னு சொன்னேன். how is it possible? I am living from the single cell bacteria to 7th sense concept.
வாட் இஸ் சிங்கிள் செல் பாக்டீரியாங்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு தான் புரியுது. அப்ப ரஷ்யால படிச்சிருந்தாலும் கூட இந்த சிங்கிள் செல் பாக்டீரியா என்ன, அது செகண்ட் மூவ்மெண்ட் என்ன, தேர்டு மூவ்மெண்ட் என்ன, ஃபோர்த் மூவ்மெண்ட் என்ன, ஃபிஃப்த் மூவ்மெண்ட் என்ன, அது சிக்ஸ்த் மூவ்மெண்ட் என்ன, செவன்த் மூவ்மெண்ட் என்னன்னு அவனுக்கு தெரியல. ம். ஆனா அவன் தமிழ் படிச்சுட்டு இருக்கிறான். எந்த தமிழ் படிச்சுட்டு இருக்கிறான்? ரஷ்யா படிச்சுக்கிட்டு, இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு, இங்கிலீஷ் மூலமா எதை படிக்கிறீங்க? தமிழ் படிக்கிறாங்க. பரவாயில்ல, அதாவது வாழ்த்துக்கள் என்ன சொல்லிட்டு ஆச்சுன்னா, வந்துட்டேன். ஆ, இப்போ நம்ம ஒரு கதையை படிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். ஆ, அந்த கதையுடைய ஆழமும் நமக்கு புதுசு, ஆ, அந்த மொழியும் புதுசு அப்படின்னா ஆ, 2 டிஃபிகல்ட்டி இருக்கு. ஆ, அந்த மொழிய படிக்கிறதே ஒரு டிஃபிகல்ட்டி. அதுக்கப்புறம் அந்த கதையோட கருவை புரிஞ்சுக்கிறதே இன்னொரு டிஃபிகல்ட்டி. ஆ. அந்த குருவி தலையில பனங்கா எடுத்து வச்ச மாதிரி. அதேதான் கரெக்டா சொல்றீங்க. குருவித்துல பழங்காய் வச்சு கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆ, ஆ, ஓகேங்களா? இப்போ இதே தாய்மொழியா இருக்கிற நமக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆ, ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. தமிழ்ல படிக்கிறது நமக்கு ஈஸியா வந்துரும். ஏன்னா ஆ, எண்ணமே தமிழ்ல இருக்கிறதுனால, ஆ, அப்போ சிந்தனை சார்ந்த ஒரு நுட்பமும் நமக்கு அதுல வந்துரும். ஆ, சோ அந்த எண்ண ஓட்டம் தடை இருக்காது. அதாவது ஆ. எண்ணமுக்கும், சொல்லுக்கும், செயலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நேர்கோடு அங்கேயே வந்துடுது. ம், அந்த நேர்கோட்ட பிற மொழியில இருந்து வர்றதுக்கு, அது சுத்தி யூ டர்ன் அடிச்சு வர்றதுக்குள்ள ம், காலம் ஓடிடும். ம், அது என்னதான் நீங்க சொன்னாலும், அவங்களுக்கு ம், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ம். கொஞ்சம் காலம் எடுக்கும். தமிழ் சார்ந்த அந்த சிந்தனை, தமிழ் மொழியிலேயே சிந்தனை சொல்றேன். வரும் 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 தமிழ் காலம் வரும். மொழியிலேயே சிந்தனை ம். அதுக்கு ஒரு காலம் வரும் இல்லையா? ஆனா ஆமா நம்ம ஆமா. சிறுசுல இருந்தே படிக்கிறதுக்கும், ம், ஆ வளர்ந்த பிறகு படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வளர்ந்த ம், சூழல் பொறுத்து இருக்கு பாத்தீங்களா? இப்ப ம், பாத்தீங்கன்னா, அந்த சூழலே நமக்கு ஏதுவாக அமைஞ்சிருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா, அதுவே அமைஞ்சிருக்கு. இது அது இல்லாம அந்த அந்த வெளிய இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா, அங்க மேபி தங்கி படிக்கும்போது அதற்கான அறிவு வரலாமே தவிர, ம், இல்லாட்டி கொஞ்சம் மேபி இந்தியான்னு சொல்லலாம். ம், ம். கரெக்ட் 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 கரெக்ட். சரி சரி. இப்ப இப்போ நம்ம கரெக்ட் தான். இப்ப நம்ம மொழியால மட்டும் தான் இணைய முடியும். இப்ப அந்த மொழி கூட பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பேதமுமே இல்லாம எல்லாருக்குமே ஓப்பனா இருக்கிற ஒரே ஒரு மொழி தமிழ் மொழியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் இப்ப ஆமா. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னா, வந்தாரை வாழ வைக்கிறதுக்காக தான் இப்போ ஓப்பன் பண்ணி புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். ம், அப்ப தமிழ் மொழி மாதிரி சிறப்பு இல்ல அப்படின்னு. அது தமிழ சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எந்த ஒரு ம், பாகுபாடோ, ம், பிரிவினையும் நம்ம பார்க்க போறது கிடையாது. ம், வந்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்றதுதான். ஏன்னா பிகாஸ் இப்ப எல்லா மொழியிலுமே எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ம், நமக்கு இன்னும் வசதியாக கூகுள் வந்துருச்சு. ம், கூகுள் வந்துட்டதுனால இப்ப டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் ஈஸியா தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. அப்படி ம், பார்த்தா கூட பாத்தீங்கன்னா, ம். இத அடுத்த கட்டமா இங்க இருந்து தான் அதை உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். சரி சரி. தமிழர்கள் எழுந்துக்கணும் அப்படின்னா இந்த இதுல மட்டும் தான் எஞ்சிக்க முடியும் அப்படின்னு தோணுது எனக்கு. அதனாலதான் இப்ப நான் விஜய் ஐயா சொன்ன அதனாலதான் மாதிரி ஆ, நம்மளுடைய பிசிக்கல் வெல்னஸையே கொடுத்தா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடும். கம்ப்ளீட்டா உடம்பையே சுத்தம் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். உடம்ப சுத்தம் பண்ணியாச்சுனாவே வேற அங்க என்ன இருக்க போகுது? அதுதாங்க. தமிழ் சார்ந்த சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். ஏன்? அதனாலதான் அதனால தமிழ் உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு பேர் வச்சு. அப்ப உயிர் யாருன்னு இருக்குது? உலகத்துல எல்லாரும் உயிர் அம்மா தான். கிட்ட இருக்கு. அம்மா அம்மாட்டு கிட்ட இருக்கு. இருக்கே, மெய். அம்மாட்டு இருக்கே. உயிர் எங்கெங்க இருக்கு? உலகம் பூரா உயிர் இருக்கு. அதான் உயிர்னு பேர் வச்சா. உயிரே நேசின்னு சொன்னதே தமிழ் தானுங்க. உயிரே நேசி, உயிரே நேசி, மெய் உயிர் மெய். அப்புறம் ஆயுதம் வேற ஒண்ணு வச்சுட்டான். பிரச்சனை பண்ண ஆயுதத்தை எடுத்துக்கிறான். பிரச்சனை பண்ண ஆயுதத்தை எடுத்துக்கிறான். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, குறில் 1, நெடில் 1 ஆக 33 சட்டம் இருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி தான். என்ன என்ன வாழ்வியல் மொழி இல்லாத சமஸ்கிருதத்துல மூக்கொழின்னு ஒரு 6 ஒலி இருக்கு. அதை வச்சுக்கலாம். எதை வச்சுக்கலாம்? ஷாஜஹான் வச்சுக்கலாம். ம். நம்ம இலக்கண சிறப்பு குறையாமல் எந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு என்ன இலக்கணம் தப்பு இப்போ வரக்கூடாது. தமிழ் உதாரணத்துக்கு மொழிய உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். மும்தாஜ் வந்தார், ஷாஜகானை திருமணம் செய்தார், முடிஞ்சு போச்சு. அதாவது ஷாஜகானும் மும்தாஜும் திருமணம் செய்து கொண்டார்கள். இப்ப பேர்ல பிரச்சனை இல்ல, அந்த இலக்கண சிறப்பு குறைதான் பார்க்கணும். இலக்கண சிறப்பு குறைவு இல்லை. நாம் ஏன் ஷாஜகான மொழிபெயர்க்கணும், ஏன் மும்தாஜ் மொழிபெயர்க்கணும்? மும்தாஜும் ஷாஜகானும் கணவன் மனைவி, முடிஞ்சு போச்சா? அல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். அப்ப இலக்கண சிறப்பு, இங்க இலக்கண சிறப்பு தான் பார்க்கணுமே தவிர இலக்கண சிறப்பு குறையாமல் ஷாஜகான் அப்படியே ஏத்துக்கணும், மும்தாஜ் அப்படியே ஏத்துக்கணும். நாமே ஷாஜகான மொழிபெயர்க்கணும்னு நான் கேட்கறேன். என்னது ஷாஜகான்? நீயே ஷாஜகான் அவன் பேரு, மும்தாஜ் இன்னொரு அம்மாவுடைய பேரு. 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டார்கள். இலக்கண சிறப்பு என்ன? 2 பேரும் சிறப்பட செய்தார்கள். அவருக்காக ஒரு நினைவு சின்னம் கட்டினார். இது இந்த இலக்கண சிறப்பு குறையாம பாத்துக்கணும் தவிர ஷாஜகான், இதுதான் விஷயமே. ஆகையினால உலகத்துல யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்துடணும், நமக்கு வாய்ப்பாக மாத்திக்கணும். இப்ப ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா 10 லட்சம் சொற்கள்ங்கிறான். தமிழ்ல பாத்தீங்கன்னா டிக்ஷனரி 1 கோடி சொற்கள் இருக்குது என்று ஆங்கிலத்தை மேலைநாட்டில் சொல்லணும்.
அந்த அளவுக்கு என்ன பண்ணோம்னா தமிழிலிருந்து பிறந்து போனா அந்த ஆறு சப்தத்தை பயன்படுத்திக்கலாம், 6 ஓசையை பயன்படுத்திக்கலாம். நமக்கு 33 எழுத்தே போதுமானது. ஆனால் மூக்கோழி முதல் குரங்குன்னு சொல்லி பாருங்க. குரங்குன்னு சொல்லுங்க, எல்லாரும் குரங்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க புரிஞ்சுக்குவீங்க. குரங்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குரங்கு. குரங்கு. அந்த குரங்குக்கு பாத்தீங்கன்னா முதல் கூவுக்கும் கடைசி கூவுக்கும் வித்தியாசம் இருக்கு. கூ வருது. கூ குரங்கு சொல்லல, நம்ம குரங்கு தான் சொல்றோம். கா கூ. ஆனா முதல்ல வந்து அழகா சொல்லிட்டு பின்னாடி சொல்ல முடியும் இங்குன்னு சேர்த்து சொல்றீங்க, மூக்கோசையை சொல்றாங்க. அதாவது நீங்க ஒளியில தான் காட்டிருக்கீங்க தவிர எதுல காட்டல, வரிபடத்துல காட்டல. அது பழக்கத்துல வந்துருச்சு. என்னது பழக்கத்துல குரங்குன்னு சொல்றது இல்ல. இப்போ கூவுக்கும் குரங்குன்னு சொன்னோம்னா முதல் கூ கரெக்டா சொல்லிடுறீங்க, கடைசி வர்ற குரங்குன்னு சொல்றது இல்லையா? குரங்கு குரங்கு குரங்குன்னா சொல்றீங்க, குரங்குன்னு தானே சொல்றீங்க. ஏன்ப்பா எழுத்துல காட்டல? எழுத்துல காட்டு. இப்ப முதல்ல எழுத்துல காட்டும் பொழுது இங்கும் எழுத்துல காட்டணுமே இல்ல, காட்டல. அது வந்து இயற்கையா இருக்கு. சிறு சிறு பிழைகள், அந்த சிறு சிறு பிழைகள் இயற்கையில் எல்லாமே இருக்கும். இயற்கையில் என்ன இருக்கும்? மிக தூய்மைன்னு எதுவுமே கிடையாது. மிக தூய்மை என்ற உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. மிக தூய்மை இருக்கிறது எதுவும் சொல்ல முடியாது. அதை சரி செய்யறது உங்க வேலை. இப்ப முள்ளு இருக்குன்னு வச்சுக்கோங்க, புத்திசாலியா இருக்கிறத முள்ள வந்து வேலையா போடுவான். முள்ளுன்னு கத்தக்கூடாது, முள்ள எப்படி வேலையா போடுறதுன்னு பார்க்கணும். முள்ளுன்னு கத்திட்டு இருந்தே அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. முள்ள என்ன பண்ணணும்? வெட்டி தரிச்சு ஒரு படலா கட்டி என்ன பண்ணலாம்? வேலியா போட்டுக்கிறதா. இதுதான் விஷயம். இயற்கை என்பது முழுக்க முழுக்க சரியா கொடுக்காது. இப்ப வீட்டுக்கு தண்ணி வேணும்னா ஆத்துல இருந்து ஆறு வளைஞ்சு வளைஞ்சுதான் போயிட்டு இருக்கும். நீ என்ன பண்ற? புத்திசையில என்ன பண்ற? ஒரு குழாயை போட்டு நேரம் ஊட்டு கொண்டு வந்துட்டே இல்லையா? அதேதான். என்ன இன்ஜினியரிங் சொல்லுங்க. சரிதாங்க சரிதாங்க. அப்ப இயற்கை தாறுமாறத்தான் ஆடுங்க. காத்து கண்டுபிடித்து அடிக்கும். நீதான் லீஃப் போட்டுக்கணும், நீதான் வந்து விண்டுமில் போட்டுக்கணும். அது காத்து 16 கிலோமீட்டர் அடிக்கும், 30 கிலோமீட்டர் அடிக்கும். உன்னை கேட்டுதான் 16 கிலோமீட்டர் அடிக்குமா? அது கண்டபடி அடிக்கும், முடிச்சும் கூட போடும். என்னது கொஞ்ச நேரத்தை முடிச்சு தலையில கூட போட்டு போட்டு போகும். நீதான் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால்தான் அற்புதங்கள் செய்ய முடியும். இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டாதான் அற்புதங்கள். அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் சொல்றாரு செயற்கையை வாழ்ந்தது போதும், இயற்கையை புரிந்து கொள்ளுங்கிறாரு. என்னது அப்ப 2000 ஆண்டுக்குள்ள செயற்கை 2000 ஆண்டுக்குள்ள செயற்கை வந்துருச்சு, போலி வந்துருச்சுங்கிறாரு. 2000 ஆண்டுக்குள்ள போலித்தன்மை வந்துருச்சு. என்ன தன்மை வந்துருச்சு? போலி. எழுதியிருக்காரு, செயற்கை அறிந்து அக்கடைக்குங்கிறாரு. அதான் நம்ம இப்ப யூஸ் பண்ற போனும் கூட நம்ம இப்ப இந்த நீர் மருத்துவத்துல அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டோம்னா போன் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நேர்லயே நம்ம அப்படியே பேசிக்கலாம், டெலிபதி அந்த மாதிரி பேசிக்கலாம். வந்துரு. அதுக்கு ஒரு சிப்பு, சின்ன சிப்பு வச்சுட்டு அதாவது இப்ப அதுக்குதான் குவாண்டம் பிசிக்ஸ் அவன் போறான். குவாண்டம் பிசிக்ஸ் போயிட்டோம்னா இப்ப சாட் ஜிபில அப்படித்தான் வரப்போகுதுங்கிற. அதாவது செல்போனே எதிர்காலத்துக்கு இருக்காதுன்னு சொல்றான். செல்போனே சவுண்ட் இல்ல உங்களுக்கு. நம்ம உடம்புலயே பொருத்திக்கிற மாதிரி எல்லாம் வந்துட போகுது. இது மாதிரி காதல் ஒண்ணு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? வச்சாச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாம் வந்துரும். அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன்னா அந்த எபிலிட்டி நமக்கு இல்ல. நான் நினைக்கிறேன் அந்த எபிலிட்டி ஆல்ரெடி நமக்கு இருக்கு. அந்த சிப்பு கூட தேவைப்படாது. அது எப்படின்னா போனா வெட்ட வெளிக்கு போகணும். வெட்ட வெளி பிளாக் ஹோல் பண்ணி வெட்ட வெளி. இந்த பூமியில வந்து மாஸ் இருக்குது, நிறைய மாஸ் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. அந்த வைப்ரேஷன் வராது. இல்ல இப்ப இந்த மகாபாரதத்துல ராமாயணத்திலேயே சொல்றாங்க பாத்தீங்க, அந்த பிளைட் எல்லாம் அந்த காலத்திலே ராவண வச்சிருந்தாரு. எப்படிப்பா அதெல்லாம் வந்து அதெல்லாம் சரி, அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ப அதெல்லாம் கண்டுபிடிச்சு ரைட் சைவர் வந்தாச்சு, கண்டுபிடிச்சு போயிடுச்சு. இனி போய் அவனை பயன்படுத்திட்டு மேல உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது வாஸ்து சாஸ்திரம், அப்புறம் வந்து மந்திர சாஸ்திரம், அப்புறம் வந்து கோள்கள் இயக்கம், அப்புறம் மந்திர கலைகள், அப்புறம் கட்டட கலைகள், இதெல்லாம் வந்து மையம் கண்டுபிடிச்சது. அதெல்லாம் இனிமேல் தான் நாங்க பண்ணணும். அப்ப அழியாத இப்ப பூமியில கட்டுற கட்டடம் எல்லாம் நாசமா போயிடும். பூமியில எந்த கட்டடம் கட்ட நிலநடுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அல்ல இடிஞ்சு கீழே விழுந்துரும். அப்ப விண்வெளியில எப்படி வீடு கட்டுறதை நம்ம யோசிக்கணும். இப்ப இது வரைக்கும் விண்வெளியில வீடு கட்டி வாழ்றது நமக்கு தேவை. இப்ப பூமியில பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பூமியிலேயே சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்க முடியல. பூமியில சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்க. அப்ப விண்வெளியில எங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்க போறீங்க? எதுக்கு வரைபடம் இருக்கா? இந்த பூமிக்கு வரைபடம் போடுறதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு. பூமியோட டிராயிங் என்னது, பூமியோட வரைபடம் என்ன சொல்லி மேப், பூமியோட வரைபடம் போடுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகி போச்சு. புரியுதா? இன்னும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்க முடியல. அப்ப விண்வெளிக்கு எங்க? அப்ப மிதவை வீடுகள் கட்டி வாழணும். மிதவை வீடு கட்டி வாழ்றதா நம்ம இலக்கு. அதுதான் விஷயமா இருக்குது. அப்புறம் மறுபடியும் யோசிப்போம், சிந்தனை பண்ணுங்க. சரியா? அருமையான தமிழ் வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணா, இனி வந்து இந்த இஸ்ரோ விஞ்ஞானிக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு அனுப்புறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க புத்தகத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த புத்தகம் எடுத்து வச்சிருக்கிறேன். முகவரி அனுப்பிச்சிட்டீங்க. அதனால வந்து
அந்த முகவரி அனுப்பிச்சிங்க, நீங்க பண்ணிக்கலாம். சரியா? மீண்டும் 12 மணிக்கு சந்திக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம். ஓகேங்க. வணக்கங்க.